பண்ணப்ப இதே மாதிரி சம்பவம் 2 நாள் முன்னாடி அதே மாதிரி ஒரு வட்டத்தில் இன்னொரு பெண் குழந்தைக்கு நடந்திருக்கு. ஐ மீன் அது ஞானசேகரன் பண்ணானா, வேற திமுக பிரியாணி கடையோ வேற ஏதாவது கடைக்காரன் பண்ணானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 10 பேரை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், அந்த ஏரியாவில் அண்ணா பல்கலைக்கழக டவர்ல இருந்து போன அவுட் கோயிங் கால் லிஸ்ட் தான். இப்போ ஞானசேகரன் நம்பர் தெரிஞ்சு போயிடுச்சு. ஞானசேகரன் நம்பர் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு உடனே அந்த கால் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு கடந்த 1 வருடத்தில் யார் யாரெல்லாம் அவரோடு பேசி உள்ளார்கள், இன்கமிங்காக இருக்கட்டும் அவுட் கோயிங் அத்தனையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார். அன்னைக்கே இப்போ அவன் திமுகவில் இருந்தால் அவனை நீக்குவோம்னு கூட திரு துரைமுருகன் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் மிக பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. அவன் கிண்டி அடையார் மெயின் ரோட்டில் பிஆர்என்ஸ் பக்கத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான இடத்தில் பிரியாணி கடை நடத்திட்டு இருந்தான். இவனுக்கு வேண்டிய அந்த சார் மிக உயரிய பதவியில் இருக்கிறதுனால துரைமுருகன் சார் மூலமாக முயற்சித்தும் கூட அந்த கடையை அகற்ற முடியல. இவன் கைதாரான், இவன் தான் குற்றவாளின்னு 25ஆம் தேதி தெரிஞ்ச உடனேயே ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தினுடைய அடுத்த கட்டமா சிறப்பு புலனாய்வு அதிகாரி அவரே விலகியிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் என்கிட்ட எவிடன்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கேஸ் எந்த கட்டத்தில் இருக்கு, என்னவா போயிட்டு இருக்கு? இல்லை, அதிகாரப்பூர்வமான தகவல்னா நீங்கள் சொன்ன 2 தான். ஒரு பக்கம் அந்த புலனாய்வில் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனது அப்படின்னு துறையில் இருக்கிற அவர் விலகியிருக்கார். ஐ மீன் அந்த சிறப்பு எஸ்ஐடியிலேருந்து விலகியிருக்காரா, ராஜினாமா பண்ணிட்டார்லாம் வருது. எதா இருந்தாலுமே டெலிரிக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு வரும். அதுக்கே கூட அவர் பேரில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த வழக்கில் இன்னொன்று நடந்திருக்கு. உயர்நீதிமன்றத்தில் போய் சில பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எங்களுடைய ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு, இது நீங்கள் லீக் பண்ணீங்களா எஃப்ஐஆர்லாம் கேட்டு கடைசியில் ஃபோனை பிடுங்கிக்கிட்டாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் யார், என்ன சார்? இல்லை, அஃபிஷியலாக யாருமே பேர் ஹிந்துலேயோ இதுலேயோ கொடுக்கல. பட் அவங்களுக்கு ஒரு கொஸ்டினரியே கொடுத்து, நீ இதை லீக் பண்ணுற எஃப்ஐஆர் நீ பார்த்தியா, நீ லீக் பண்ணியா, இதை லீக் பண்ணுறதுக்கு என்ன காசு வாங்கின, உனக்கு எத்தனை பொண்டாட்டி, உனக்கு சொந்த வீடு இருக்கா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு என்ன சம்பந்தமேன்னு தெரியல. இங்கே நீங்கள் கேட்டீங்க, அண்ணாமலை பற்றியும் கேட்டீங்க. அண்ணாமலை ஒன்று மிக தெளிவாக சொல்லியிருக்கார். பத்திரிகையாளர்னு சொன்னால் அவர் சோர்ஸை வாங்கணும், எப்படியாவது விஷயத்தை வாங்கி உண்மையை சொல்லணும். ஆனால் அவர் செய்யக்கூடாத வேலை, அதில் தரப்படாத தகவல் இருந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது. உதாரணமாக இந்த பெண் குழந்தையின் பெயர், அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர், இவைகள்லாம் எஃப்ஐஆர்ல இருந்துச்சு. அதை யாரும் இவர்கள் லீக் பண்ணியிருந்தா அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் தனக்கு சோர்ஸ் மூலமாக கிடைச்சதுன்னு சொன்னால் அதை வெளியிடுறதுல தப்பு இல்லை, எக்ஸப்டிங் இல்லீகல் டேட்டாஸ். இப்போ அப்படி தான் கேள்வி கேட்கலாம். சார் உங்கள்கிட்ட எஃப்ஐஆர் கிடைச்சது, நீங்கள் என்ன எப்படி சார் வெளியிட்டீங்க? சரி தான் சார், என்னுடைய பத்திரிகையில் வந்த செய்தி, இல்லை இந்த வீடியோவில் இந்த செய்தி வந்திருக்காது, இந்த மீடியாவாக இருந்தால் அதில் எங்கேயாவது இந்த பெயர் சொல்லப்பட்டதா அப்படின்னா அதை தான் விசாரிக்கலாமே தவிர எப்படி ஃபோனை பிடுங்கலாம். ஏன்னா இந்த ஃபோனை பிடுங்குவது என்பது கிட்டத்தட்ட பல வழக்குகளால் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணமாக உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இதில் இந்த கேஸில் இன்னொன்று என்ன சொன்னாங்க, ஐ மீன் கிட்டத்தட்ட 25ஆம் தேதி இந்த வழக்கு கைதானது முதல்ல. அப்பவுமே எஃப்ஐஆர் வந்த உடனே அண்ணாமலை அவர் நேற்றுக்கு அதையும் சொல்லியிருக்கார், எங்கிட்ட எஃப்ஐஆர் வந்துச்சு, நான் பார்த்தேன், படிச்சுட்டு தான் நான் சொன்னேன், அந்த எஃப்ஐஆரில் அந்த மாணவி பேரில் தவறு இருக்குங்கிற மாதிரி இருக்குன்னு அதைத்தான் திருப்பி உயர்நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு அதற்காக போலீஸ் மீதில் 25 லட்சம் ரூபாய்க்கு அபராதம் போட்டாங்க. இப்போ அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதம் அது தவறுன்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்கார். அதில் எஃப்ஐஆரில் அப்படி எழுதுனதுனால அதை வச்சுக்கிட்டு திமுக ஐடி விங்காக இருக்கட்டும் அல்லது ஊடக விவாதத்தில் கலந்து கொண்ட திமுக ஆதரவாளர்கள் அந்த பெண் குழந்தை பேரில் தப்பு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதம், எஃப்ஐஆர் லீக் பண்ணது. இதனால் இங்கே இன்னொன்னையும் பார்க்கணும், தமிழக அரசு என்ன பண்ணுச்சு, அதில் அந்த கமிஷனர் ஏன் பேட்டி கொடுத்தார், பேட்டியில் சொன்ன தகவல்கள் அந்த இது சார்னு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த ஃபோன் இந்த மோடில் இருக்குது, இது எல்லாமே தவறுன்னு கமிஷனர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஹைகோர்ட் சொன்னது 2 விஷயம். ஒன்று, எஃப்ஐஆர் லீக்குக்காக 25 லட்சம் ரூபாய். 2வது, கமிஷனர் மீது. இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுச்சு, கமிஷனர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை கூடாது என்பதற்காக, தடை வாங்குவதற்காக உச்சநீதிமன்றம்
உயர்நீதிமன்றம் போனாங்க. அப்போ இந்த கேஸில் ஒன்று சொல்லணும், நீதிமன்றம் மிக 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 அற்புதமாக செயல்படுகிறது. உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும். உங்களுக்கு என்ன உயர்நீதிமன்றத்தில் ஆக்சுவலாக சுயமோட்டோவை எடுக்கிறதுக்கு புட்டப் பண்ணார் சீனியர் கவுன்சில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறமா அதிமுக சார்பிலும் பாஜக சார்பிலும் 2 பேர் பெட்டிஷன் போட்டு சிபிஐக்கு மாற்றணும்னாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கேட்காதது அந்த 25 லட்சம் ரூபா நஷ்டஈடு. ஆச்சா, அதை கொடுத்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில், இது உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் போனப்போ என்ன பண்ணாங்க, நீ இவங்க கேட்டது என்னன்னு சொன்னால் கமிஷனர் மீதில் இருக்கிற துறை ரீதியான நடவடிக்கைக்கு ஸ்டே கேட்டாங்க. ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் அந்த பொண்ணை பற்றின விவரத்தை அத்தனையும் வெளியிட்டீங்க. அந்த பொண்ணை இப்போ அது எப்படி எஃப்ஐஆரில் அப்படி எழுதுனீங்க, எஃப்ஐஆரில் அந்த பெண்ணை ஏன்னா ஒரு வழக்கு மேலே போகிறப்ப எஃப்ஐஆர் தான் பேசும். சாட்சிகளை அழைப்பது 1 தடவை 2 தடவை தான். இப்படி ஒரு மோசமான எஃப்ஐஆர் எப்படி தயாரிக்கப்பட்டது, இது எப்படி லீக் ஆச்சு, இதை கண்டுபிடிச்சு இந்த லீக்குக்கு யார் யாரெல்லாம் காரணமோ காவல்துறையில் அவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவங்கள்ட்ட இந்த 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணணும்னு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு இந்த கேஸை தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடினது 2 மூத்த வழக்கறிஞர்கள், முத்துல் ரோத்தகி மற்றும் சித்தார்த் லுத்ரா. அவங்க 2 பேரும் 20 to 15 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்துருக்கணும். ஆச்சா, இந்த 25 லட்சம் ரூபாயை இப்போ போலீஸ்காரன்ட்டு வந்து வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த ஏன் லீக் ஆச்சு, இந்த லீக்கை முதல்ல என்ன சொன்னாங்க, இது லீக் ஆகிறதுக்கு காரணம் இந்த முன்னாடி இருந்த ஐபிசிக்கிலிருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதுனால வந்த டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிற வார்த்தையை கமிஷனர் பயன்படுத்தினார். ஆனால் எத்தனை கேஸ் இந்த மாதிரி லீக் ஆயிருக்கு? இப்போ நேற்றுக்கு எடுத்துப்பாங்க, இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்லையா, இதுதான் கேள்வி வருது. ஐ மீன் 25ஆம் தேதி அன்னைக்கு ஈசிஆரில் ஒரு போலீஸ் ஒரு குடும்பம் காரில் போயிட்டு இருக்கு, பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கிற கார். அதை 2 திமுக கொடி தாங்கிய கார்கள் சேஸ் பண்ணி வீடு வரைக்கும் துரத்திட்டு போய் மிரட்ட பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரெல்லாம் வந்த உடனே ஓடி இருக்காங்க. அன்னைக்கே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நிமிடம் வரை அந்த கார் அந்த காரில் 8 பேர் இருந்தவங்கள பிடிக்கல. யாரோ 2 நேற்றுக்கு சாயந்தரம் ஒருத்தரை பிடிச்சோன்னு வந்திருக்கு, இன்னைக்கு இன்னொருவர் பிடிபட்டது. கார்ல திமுக கொடி வச்சிருந்தவர் திமுக காரர் இல்லைன்னு அறிக்கை வந்திருக்கு. இதை நம்ம அந்த பக்கம் வச்சுப்போம், இந்த விசாரணை போறோம்னு. ஆனால் சென்னை டிஜிபி கிட்ட இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் நேற்று வந்திருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட 20 இடத்துல பொதுமக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பேர், அவங்க வீடு எந்த பகுதியில் இருக்குது, அவங்க கார் நம்பர், அவங்கள சேஸ் பண்ண அந்த 2 பேர் கார் நம்பர், இப்படி இது போல் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தேவையற்ற தகவல் இருக்குது. ஈசிஆரில் முட்டுக்காடு அருகில் ஒரு கார் சம்பவத்தில் 8 இளைஞர்கள் 2 காரில் துரத்தினார்கள். அவர்கள் தங்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்யவோ எதற்கோ மிரட்டதற்கோ செய்ததற்காக புகார் கொடுத்தனர். இதோடு முடிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த விக்டிமுடைய பெயர், அட்ரஸ், எல்லா விவரத்தையும் நீங்கள், ஏன்னா இப்போ கார் நம்பரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் போட்டிங்கன்னா அவங்களுடைய ஆர்சி நம்பர், அட்ரஸ் எல்லாமே கிடச்சிடும். யார் வேணாலும் போகலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே 6 ஊடகத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது அப்படின்னு பேர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக ஐடி விங்ல இருந்து அவங்க இவங்க காரை நிறுத்திருந்தாங்க, அவங்க தாண்டிட்டு போறப்ப இடிச்சிட்டு போனதுனால இந்த பிரச்சனை வந்தது, பேசி சமாதானம் ஆயிடுச்சு, இதை ஏன் பெருசு பண்றீங்கன்னு ஐடி விங் போட்டுச்சு. கிட்டத்தட்ட அதே மெத்தட்ல நம்ம 200 ரூபா ஊப்பிகள் ஒரு 20 பேர் ஒரே டூல் கிட்ட வச்சு அதையே போட்டாங்க. இப்ப அவங்க யாருன்னே இது வரைக்கும் போலீஸ்க்கே தெரியாது. இந்த நிமிடம் வரை அந்த 8 பேர்ல 2 பேர் தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி இந்த திமுக ஐடி விங் இதை போட்டது? அவங்க பேர்லாம் நீங்க எப்படி இதை போட்டீங்கன்னு போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா? அந்த 2 பேருக்கும் சமாதானம் ஆயிடுச்சுன்னா அந்த 8 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். யாரெல்லாம் அந்த போஸ்ட் திமுக ஐடி விங்கோ யூடியூப் ரூட்டர்ஸ் முதல் பல பேர் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் போட்டாங்களோ அந்த 8 பேரோட சமாதானம் ஆச்சுன்னா அந்த 8 பேர் பேரை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கலாமா இல்லையா? அடுத்தது அந்த திமுக கொடியை வைத்திருந்த கார் பல பேரிடம் மாறிவிட்டது, அதனால் ஓனரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஓனர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஆர்சி புக்கு டேட்டா. இன்னொன்று, அந்த கார் அது பிடிபட்டது ஈசிஆரில் செக் போஸ்ட் இருக்குது. அதை தாண்டி ஓஎம்ஆருக்கோ மற்ற எங்கே போனாலும் ஒரு முறை செக் போஸ்ட்டை நீங்கள் தாண்டி போனாலும் அதில் இது பணம் இதாக இருக்கும் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து. அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? டிஜிபி ஆஃபீஸ்லேருந்தோ அல்லது தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்கன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் அந்த டேட்டா வந்திருக்கும். 25ஆம் தேதி காலையில் இல்லை 26ஆம் தேதி இதை எடுத்துருக்க முடியும். நம்ம 31ஆம் தேதி இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் யார் இன்றைய ஓனர்
அப்படிங்கிற டேட்டா வரல. நாங்கள் 2 பேரை பிடிச்சா அவங்க நாங்கள் வித்துட்டோம்னு சொல்கிறேன். யாருடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த காருக்கான டோல் பணம் போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷங்க ஆகும்? ஆகவே ஆகாது. ஸோ போலீஸ் இப்போ அதாவது இப்போ சென்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த மன்மோகன் சிங் தலைமையில் இருந்தப்ப சிபிஐ பற்றி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு கேஜ்டு பேர்ட் அப்படின்னது, கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை. இன்னைக்கு தமிழக போலீஸ் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக இருக்கிறது. ஸோ தமிழக போலீஸ் நினைச்சா யாராவது திமுகவின் தொடர்புடைய அல்லது நம்ம அப்பாவு சார் சொன்ன மாதிரி என் தம்பி அப்படிங்கிற கிரிமினல்ஸ் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் நாங்க உங்களை பத்தியே டேட்டாவை லீக் பண்ணிடுவோம். அதை தான் அண்ணாமலை சொல்றாரா? கிட்டத்தட்ட அதை தான் குறிக்கிறார். ஏன்னா இப்ப அந்த வழக்குலையும் லீக் ஆச்சு. இப்ப இது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த வழக்கு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, அந்த பெண்மணிக்கு அந்த சம்பவம் நடந்தது, துயரகரமான சம்பவம் நடந்தது 23ஆம் தேதி. 23ஆம் தேதி கிட்டத்தட்ட அந்த பெண் குழந்தை மயக்கமான நிலையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 24ஆம் தேதி வந்திருக்காங்க. ஏதோ ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே பத்திரிகை செய்திகளை வச்சு தான் சொல்கிறோம். வந்த உடனே 24ஆம் தேதி தன்னுடைய க்ளோஸ் சர்க்கியூட் நண்பர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணப்ப இதே மாதிரி சம்பவம் 2 நாள் முன்னாடி அதே மாதிரி ஒரு வட்டத்தில் இன்னொரு பெண் குழந்தைக்கு நடந்திருக்கு. அது ஞானசேகரன் பண்ணானா, வேற திமுக பிரியாணி கடையோ வேற ஏதாவது கடைக்காரன் பண்ணானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது மெயின் பில்டிங்க்கு இடது பக்கம் நடந்ததுன்னா வலது பக்கத்தில் அது நடந்திருக்கு. அப்போ அதுவும் பேச ஆரம்பிச்சு 10வது நிமிஷம் நடந்திருக்கு. உள்ள இருந்து யாரோ தகவல் கொடுத்து மாணவிகளுக்கு இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, நான் தான் கடைசியாக இருக்கணும்னு ஒரு தைரியத்தில் அந்த பெண் குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அது கொடுத்தப்ப போலீஸ்லேருந்து வந்த அங்கே ஸ்பாட்டுக்கு நாங்கள் வரோன்னு கேட்டிருக்காங்க. ஐயா நாங்கள் ஒரு 10 பேருக்கு தான் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் தயவு செய்து என்னுடைய ஐடென்டிட்டி ரிவீல் ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் வருவேன், எங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பாட்டை பார்க்கணும்னு சொன்னப்போ யூனிஃபார்மில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கோட்டூர்புரம் ஸ்டேஷன்லேருந்து வந்தவங்க யூனிஃபார்மில் அப்பையும் அந்த குழந்தைய மிரட்டியிருக்காங்க. இது எல்லாம் நம்ம மீடியாக்களில் வந்திருக்கு. இப்போ இதை தாண்டி அடுத்த நாள் எஃப்ஐஆர் லீக் ஆகுது. எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதம் நீங்கள் இன்னைக்கு சார் நானே கூட ஒரு எஃப்ஐஆர் இது சொல்றப்ப இன்னொன்னையும் சொல்லிடணும். நேற்றைய தினம் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. 2007 வலசரவாக்கம் பகுதியில் ஒருவர் இது காலி இடத்துல கொடோனுக்கு வாடகைக்கு எடுத்திருக்கார். 2013 வாக்கில் அந்த இடத்தையே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்து ஓனர்கிட்ட ரேட்டு பேசி 25 லட்சத்துக்கு பேசி 12 லட்சம் அட்வான்ஸும் கொடுத்துட்டாராம். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாமல் லேட் பண்ணிவிட்டு எனக்கு 25 லட்சம் பத்தாது 50 லட்சம் கொடுன்னு அவர் இது பண்ணியிருக்கார். இவர் ப்ளஸ் நீங்கள் இல்லாட்டி காலி பண்ணுங்கன்னு இருக்கார். இவர் போய் இந்த நேரத்தில் அவருடைய கொடவுன் இருந்த இடத்துக்குள்ள அந்த இடத்து ஓனர் ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த பொருட்களுக்கு சேதமும் விளைச்சிருக்காரு. இதை எஃப்ஐஆராக போய் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க 2015. இன்னைக்கு நம்ம இருக்கிறது 25 இருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த பாதிப்புக்கு. அந்த யார் அந்த குண்டர்கள்னு இதை கேட்டுட்டு இவர் இன்னைக்கு வழக்காட வந்திருக்காரு. ஆனால் இது மாதிரி எனக்கு பல வழக்குகள் இருக்கு, எஃப்ஐஆரே போட மாட்டேன்றாங்க போலீஸு, இல்லை போட்டுட்டு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பல வழக்குகளுக்கு நாங்களே தீர்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் வக்கீலுக்கு கொடுத்து காசு கொடுத்து வழக்கு போட முடியாத நிலைமையில எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி அதனால நேற்றைக்கு 30ஆம் தேதி கேஸ் வந்திருக்கு. இன்னைக்கு 31ஆம் தேதி உள்துறை செயலர் நேரில் எனக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அழைச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்துறை அமைச்சர் இன்னைக்கு யாருங்க? திரு மு.க. ஸ்டாலின் ஐயா. அவருக்கு கீழே இருக்கிற அடுத்த அதிகாரி நேரில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் விசாரணை இல்லாமல் 10 வருஷமா பெண்டிங் இருக்கு, ஏன் முடிக்கல, எல்லா விவரமும் கொடுக்கணும்னு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் என்ன, எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதுல அண்ணாமலைகிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன? அவர் கொடுத்திருக்கிறது அதாவது 23ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. கம்ப்ளைண்ட் 24ஆம் தேதி கொடுக்குறாங்க. 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே 50 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 4வதாக திரு ஞானசேகரன் அப்பாவுவின் தம்பி ஞானசேகரனை அழைச்சாங்க. திருப்பி அப்போ அவரை கோட்டூர்புரம் உள்ளூர் மக்கள் திமுக வட்டங்கள் கூட்டிட்டு போயிட்டதாகவும் திருப்பி 25ஆம் தேதி காலையில் தம்பி 8வது நபராக தம்பியை அழைத்திருந்தப்ப தம்பி சொன்ன ஆதாரங்களை வச்சு ஞானசேகரன் தான் முடிவு செய்து கைது பண்ணாங்க. ஆனால் இந்த 10 பேரை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் அண்ணா பல்கலைக்கழக டவர்லேருந்து போன அவுட் கோயிங் கால் லிஸ்ட் தான். இப்போ ஞானசேகரன் நம்பர் தெரிஞ்சு போயிடுச்சு. ஞானசேகரன் நம்பர் தெரிஞ்சு போயிடுச்சுன்ன உடனே அந்த கால் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு கடந்த 1 வருடத்தில் யார் யாரெல்லாம் அவரோடு பேசி உள்ளார்கள், இன்கமிங்காக இருக்கட்டும் அவுட் கோயிங் அத்தனையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார். அன்னைக்கே
23ஆம் தேதி சம்பவம் நடந்த அன்னைக்கே 2 கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவர்கள் கால் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டபிள் 6 கால் பண்ணியிருக்கார் அப்படின்னும் செய்திகள் வருகிறது. ஸோ அதில் 23ஆம் தேதி சம்பவம் நடந்த பிறகு சில திமுக தலைவர்களோடும் திமுக சார்களால் நமக்கு கூடும் இவன் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறான். நீங்கள் வெளியிடலை என்றால் நான் வெயிட் செய்கிறேன். சம்பவம் நடந்தது 23, நமக்கு இன்னைக்கு இருக்கிறது 40 நாளைக்கு தாண்டி போயிடுச்சு. இந்த டிசம்பர் 23, ஜனவரி 23, 32 நாள், அதுக்கப்புறம் இன்னைக்கு 8 நாள் முடிஞ்சு நம்ம 31ஆம் தேதியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வெளியிடலைன்னா நானே வெளியிடுவேன். நானும் சட்டத்திற்கு புறம்பாகத்தான் வாங்கியிருக்கேன், ஆனால் எங்கிட்ட டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவன் யார்கிட்டெல்லாம் பேசியிருக்கான், யார்கிட்ட பேச வேண்டாம், யார் கூட எல்லாம் ஃபோட்டோ இருக்குன்னு நமக்கு தெரியும். அவனை திமுக காரன் இல்லைன்னு முதல்ல சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் முரசொலியில் அவன் பெயரோட வந்தது. அவன் மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட வீடியோ ஃபோட்டோ எல்லாமே காட்டினதுக்கப்புறம் அனுதாபி அப்படின்னு ரொம்ப வந்திருக்காங்க. இப்போ அவன் திமுகவில் இருந்தால் அவனை நீக்குவோம்னு கூட திரு துரைமுருகன் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் மிக பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான். நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஏற்கனவே. அவன் கிண்டி அடையார் மெயின் ரோட்டில் பிஆர்என்ஸ் பக்கத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான இடத்தில் பிரியாணி கடை நடத்திட்டு இருந்தான். அதை அங்கிருந்து அவனை விரட்டுறதுக்கு திமுகவை சேர்ந்த இவனுக்கு எதிர்பிரிவு கூட்டுப்புறக்காரர்கள் விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க போலீஸ் மூலமா. ஆனால் இவன் சாருக்கு மிகவும் இவனுக்கு வேண்டிய அந்த சார் மிக உயரிய பதவியில் இருக்கிறதுனால துரைமுருகன் சார் மூலமாக முயற்சித்தும் கூட அந்த கடையை அகற்ற முடியல. இவன் கைதாரான், இவன் தான் குற்றவாளின்னு 25ஆம் தேதி தெரிஞ்ச உடனேயே கோட்டூர்புரம் போலீஸ் செஞ்சது 2 முக்கியமான வேலைங்க. ஒன்று, அவன் வீட்டு வாசல்ல இருந்த திமுக கொடி கம்பம் கொடியை அகற்றினாங்க. 2வது அந்த கடையை அகற்றினாங்க. ஸோ போலீஸ் இன்னைக்கு குற்றவாளிகள் திமுக கட்சிக்காரனாகவோ அனுதாபியாகவோ நம்ம எது வேணா இருக்கட்டும் இருந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு விக்டிம்ஸை நேம் அண்ட் ஷேம் செய்கிறது. இது நேம் அண்ட் ஷேம். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு சம்பவம் தெளிவாக பல பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது கம்ப்ளைண்ட் வரல. ஏன்னா எத்தனை பேர் தைரியமாக வருவாங்க? ஏன்னா வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே அந்த எஃப்ஐஆர்ல பேரோட வெளியில வந்துச்சு. பேரு, ஃபோன் நம்பர், எந்த ஊர், அந்த பொண்ணு சென்னையை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு ஊருங்கிறாங்க, அந்த மாவட்டம், அந்த அவங்க அப்பா அட்ரஸோட கொடுத்தீங்கன்னா எப்படி யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க? இப்போ அதே தான் இந்த ஈசிஆர் வழக்குலையும் உட்காந்து அந்த அவங்க கார் நம்பரை போட்டிங்கன்னா யார் வேணாலும் எடுக்கலாங்க. இந்த கேஸ்ல கார் பல பேருக்கு மாறி இருக்குன்றாங்க. அவங்க சிங்கிள் ஓனர் காராக இருந்தால் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே அட்ரஸ் தான் இருப்பாங்க. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். எப்படிங்க எப்படி 6 சேனல்ல இருந்து அடுத்த நாள் நேரில் போய் நின்று இருக்காங்க. ஸோ இது திட்டமிட்டு போலீஸ் செய்கிறதா? இதை தாண்டி நான் இன்னொன்று சொல்லிட்டேன். இந்த வலசரவாக்கம் கேஸ்ல 10 வருஷமா எத்தனை கேஸ் போட்டீங்க, எத்தனை பேருக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு டேட்டா கேட்டிருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஜனவரி 31ஆம் தேதி. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தொலைஞ்சு போன இன்வெஸ்டிகேஷன் டைரி, கோவில் சிலைகள் வழக்கு, அதுக்கு இன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி இன்னைக்கு ஆஜராகணும். வாய்தா வாங்கியிருக்காங்களா, இதை காட்டி அதுலையோ அதை காட்டி இதையான்னு தெரியாது. ஆனால் ஒரிஜினல் டேட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தமிழக முதலமைச்சருக்கு கீழே அவருக்கு அடுத்த பதவியில் அவருடைய துறையில் இருக்கிற உள்துறை செயலாளர் இன்னைக்கு அந்த 41 ஃபைல் இன்வெஸ்டிகேஷன் டைரிஸ் எப்படி தொலைஞ்சு போச்சு, அதுக்கு பேரில் ஏன் எஃப்ஐஆர் போடல, எப்படி தொலைஞ்சு போன எஃப்ஐஆரை திருப்பி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க, இது என்ன தொலைஞ்சு போக திருப்பி இன்னொரு தடவை தொலைஞ்சா இன்னொரு தடவை கிரியேட் பண்ணுவீங்களா, இது என்ன இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டு இதில் யாருமே பதில் சொல்லக்கூடாது. நேரடியாக உள்துறை செயலாளர் அவர் பொறுப்பில் 27ஆம் தேதிக்குள்ளே பதில் கொடுத்து இன்னைக்கு நேர்லையோ ஆன்லைன்லையோ ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதம் 11ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நம்ம முதலமைச்சர் ஒன்று சொன்னாருங்க, இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னாரு. இந்த பொற்கால ஆட்சியா இல்லையாங்கிறது நீதிமன்றத்தில் நடக்கிறது தெரிஞ்சா போதும். தமிழ்நாடுல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னைக்கு உள்துறை செயலாளர் கூப்பிட்டுருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிறது இத்தனை வழக்குகளில் தெரியுது. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றதுன்னே நமக்கு புரியல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.